मेरा नाम सिद्धार्थ है, मैं एक एस्ट्रोनॉट हूँ। आई एम योर फ्यूचर हस्बैंड। रियल लाइफ में टाइम ट्रैवलिंग प्रैक्टिकली मुमकिन है? धनी मुझे छोड़कर मत जाओ। ये सब आपकी गलती है, आप ऐसा कैसे कर सकते हैं? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. சிலது தமிழ் படமாக கூட இருக்கலாம். இந்த 5 படங்களை ஓடிடியில் தான் நீங்கள் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. யூடியூப்லேயே இந்த 5 படங்களும் ஃப்ரீயாக இருக்குது. என்ன பேரில் இந்த படம் எக்ஸாக்டாக இருக்குன்றதை சொல்கிறேன். இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் ராஜா ரங்கூஸ்கி அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா வந்த டைம்ல ஓரளவுக்கு இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைச்சது. ஆனா இன்னும் கூட நிறைய பேர் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க. இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. பெரிய லெவல் போலீஸ் ஆபீசர்லாம் கிடையாது, கான்ஸ்டபிள் லெவல் போஸ்டிங்ல தான் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினை லவ் பண்றாரு. அவங்க பேர் தான் ரங்கூஸ்கியா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கவர் என்ன பண்றாருன்னா அடிக்கடி அவங்களுக்கு கால் மாதிரி பண்றாரு. மிரட்டல் கால் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை தான் கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸை மாற்றி பேசுறாரு. ஸோ பாய் ஃப்ரெண்டு தான் நம்ம கிட்ட இப்படி பேசுறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் விளையாட்டா இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவர் பேசுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே அந்த நபர் பேசிட்டு இருக்கான். என்னடா இது, நம்ம விளையாட்டா பண்ண ஆரம்பிச்சோம், இப்போ வேற மாதிரி நடந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவே குழம்பி போயிடுறாரு. அதே மாதிரி இவர் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியான இடத்துல தான் இருப்பாங்க. அங்க பக்கத்தில் இருக்க வேற ஒரு வயசான லேடி கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்படும் போது அந்த டைம் ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பாரு. நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு வயசான லேடி இறந்து போயிடுறாங்க. இப்போ மேலதிகாரிகளா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்படி விசாரிக்கிறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இவரு சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் வந்து அழைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இதை தாண்டி உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸ்ல நம்ம மாட்டாம தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி உண்மையான குற்றவாளி யாருன்றதை தேடி அலையிறாரு. அதாவது அந்த பக்கத்து வீட்டு லேடியோட சாவுக்கு யாரு காரணம், யாரு கொலை பண்ணான்றதை விசாரிக்கிறாரு. கடைசியில் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ஆக்சுவலாக நான் பிளாட்டா சொல்லும் போது உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் கூட ஏற்பட்டிருக்கும். ஆனால் படமா பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹீரோ விளையாட்டா ஒரு விஷயத்த பண்ணுவாரு, அதை வச்சே வந்து அந்த கில்லர் மாட்டி விடுறதுக்கு ட்ரைலாம் பண்ணுவான். சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆயிருச்சு, ஆனா ஓடிடில மட்டும் இந்த படம் வரவே இல்லை. நல்ல பிரிண்ட் இந்த படம் கிடைக்காம தான் இருந்தது. தியேட்டர் பிரிண்ட் மட்டும் தான் அந்த டைம்லலாம் கிடைச்சிட்டு இருந்தது. கடைசியில பார்த்திபன் என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட யூடியூப் சேனல்லே இந்த படத்தை போட்டாரு. இப்போ ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தை யூடியூப்ல அவரே போட்டுட்டாரு. ஸோ இப்போ யூடியூப்லேயே இந்த படம் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. பார்க்காம இருக்கவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. டீசென்ட்டான படம்னு சொல்லலாம். முடிவுல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் எந்நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது காசை சேர்த்துடணுன்ற மாதிரி உழைச்சிட்டு இருக்காரு. பார்த்திபன் வந்து ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க நபர்னா அவருக்கு 25 வயசுல ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. சாந்தனுவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவரா இருப்பாரு. வேலை விஷயமா இங்க தங்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப பார்த்திபன் இருக்காருல, எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு சார், அங்கேயே தங்கிக்கோங்க. ஏன்னா அந்த வீட்டோட ஓனர் வெளிநாட்டுல இருக்காரு, என்னதான் பாத்துக்க சொல்லியிருக்காரு, அங்கேயே தங்கிட்டு எனக்கு ஏதாவது காசு போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஸோ எங்கான ஒய்ஃப் பார்த்திபனுக்கு இருக்கிறதா சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒய்ஃப் மேல கொஞ்சம் கொஞ்சமா சாந்தனு சபலப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒய்ஃபுமே வேணும்ட்டே ரொம்ப நெருக்கமாலாம் இவர்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் அஃபேர் மாதிரிலாம் ஏற்படுது. பார்த்திபனுக்கு அது தெரிஞ்சதுன்னா சாந்தனுவை எதனால பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. பார்த்திபனுக்கு அது தெரியாம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. கடைசியில பார்த்திபனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சதா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பெரிய பிளஸே அந்த ட்விஸ்ட் தான். நிறைய வெளிநாட்டு படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த ட்விஸ்ட் கெஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த படம் வந்து நல்ல பிரிண்டே வரலையேன்ற மாதிரி 2018 டைம்லலாம் நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ இந்த படம் நல்ல பிரிண்ட்லயே இருக்கு, யூடியூப்லயே இருக்கு. பார்க்காம இருக்கவங்க கண்டிப்பா ஒரு வாட்டி பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது. இந்த படத்துல நவீன் சந்திரா தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதாவது 11 படத்துல நடிச்சாரு பாத்தீங்களா, அவர் தான் நவீன் சந்திரா. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லாங்க. படத்தோட லென்த் 1.5 மணி நேரம் தான். ஆனா இந்த படத்துல ஒரு 10 ட்விஸ்ட்டுக்கு மேல வச்சிருப்பாங்க. என்னடா சொல்ற, 10 ட்விஸ்ட் எப்படி வைக்க முடியும் தானே கேக்குறீங்க. ஆனா இந்த படத்துல 10 ட்விஸ்ட்டுக்கு மேலேயே வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. அந்த பிசினஸ் மேனுக்கு ஒரு 45 வயசு இருக்கு. 10 வயசுல ஒரு பையனும் இருக்கான். இந்த நிலைமையில
வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு வெறும் 25 வயசு தான். இப்படி கல்யாணம் பண்ணவரு வேற யார் கூடயோ பழக்கத்துல இருக்காரு போல. அப்பப்ப மீட்டிங்னு வெளியே போயிட்டு இருக்காரு. இந்த ஒய்ஃபுமே எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வெறும் 25 வயசு தான் ஆகுது. இவங்க தூக்குல தொங்குன மாதிரி இருக்காங்க. இது ஒரு கேஸா பதிவாகுது. விசாரிக்கிறதுக்காக நவீன் சந்திரா அந்த இடத்துக்கு வராரு. விசாரிக்கிறதுக்காக வந்தவர் என்ன சொல்றாருன்னா, இது கண்டிப்பா தற்கொலை கிடையாது, கொலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா தூக்குல தொங்குனதுனால தற்கொலைன்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஆனா இவர் கொலைன்னு சொல்லிட்டாரு. விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் மேல சந்தேகம் போகுது. அந்த ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் போகுது. இந்த வீட்டுல வேலைக்கார லேடியா ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேர்ல சந்தேகம் போகுது. இதை தாண்டி இந்த வீட்டுல 10 வயசுல ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேர்ல சந்தேகம் போகுது. இந்த மாதிரி ட்விஸ்டா வச்சு போயிட்டு இருப்பாங்க. 15 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகிக்கிட்டே இருக்கும். இவங்க கில்லர் இல்ல இன்னொருத்தங்க, அவங்க கில்லர் இல்ல இன்னொருத்தங்க, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். முடிவுல எதிர்பார்க்காத இன்னும் ஒரு ட்விஸ்ட வச்சு கதையை முடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு அவனு 1 அவனு 2 அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படம் 2 பார்ட்டா வந்திருக்கு. இந்த படத்துல பூர்ணா தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நான் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பூர்ணாவும் ஒருத்தரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு பேய் இருக்கு பாத்தீங்களா, பூர்ணா கிட்ட நிறைய லீலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பேய் யாரு, எதுக்காக லீலெல்லாம் பண்ணுது, அந்த பேய் சரியான காஜி பேய்ன்றது தெரிய வருது. ஏன்னா அடிக்கடி பூர்ணாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. பூர்ணாவும் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பேயும் கிடையாது பிசாசும் கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டுமே புரிஞ்சுக்கிறாரு, இந்த வீட்டுல வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பேய் இருக்குன்றத. அந்த கண்ணுக்கு தெரியாத பேய் யாரு, அவன் எப்படி பேயா மாறினா, எதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. சோ இந்த படம் வித்தியாசமான படம்னு சொல்லலாம். சின்ன படம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அடிக்கடி டிவியில கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அவனு 1 அவனு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த பேயை நம்ம போக வச்சிட்டோம், இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துட்டோம்ன்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நினைப்பாங்க. செகண்ட் பார்ட்டோட தொடக்கமே புதுசா டெக்னாலஜிலாம் சூப்பரா இருக்க ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. இந்த பேய் அந்த இடத்துக்கும் வந்து அட்டகாசம் பண்ணுது. ஐயோ அந்த பேய் இன்னும் போல திரும்பி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த பேயை வந்து போக வைக்கிறதுக்காக நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாங்க. அந்த பேயை போக வச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ஏறக்குறைய 2 பார்ட்டோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு தீர்க்கதரிசி அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல சத்யராஜ் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. அதாவது ஏறக்குறைய அவர் தான் வந்து லீட் ரோலே பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அஜ்மல் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் தெளிவா சொல்லிடுறேன். அஜ்மலை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இப்ப ஒரு மர்ம நபர் கிட்ட இருந்து போலீஸ் டீமுக்கு கால் வருது, இந்த இடத்துல இருக்கவங்க கொல்லப்பட போறாங்க, அதாவது ஃபியூச்சர்ல அவங்க சாக போறாங்கன்றத முன்கூட்டியே சொல்லிடுறாரு. யாரா இதை சொல்றது, சரி உண்மையிலேயே அப்படி கொலை நடக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க அந்த இடத்த ரீச் பண்றதுக்குள்ளேயே அந்த கொலை நடந்துருது. அந்த கால் பண்ணவன் தான் இந்த கொலையை ஒரு வேலை பண்ணானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த கால் பண்ற நபர் யாரு என்னன்றது போலீஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. அவர் யாரு என்னன்றதை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவர் திரும்ப கால் பண்ணிட்டாரு, இவன் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு, இவங்க கொல்லப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க போறதுக்குள்ள சம்பந்தப்பட்டவங்க இறந்து போயிடுறாங்க. உண்மையிலேயே இந்த கால் பண்றவன் தான் கொலை பண்றானா, அப்படி கொலை பண்றானா எதுக்காக பண்றான், இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் இந்த படத்துல இருக்கும். நீங்க கண்டிப்பா பார்க்காம இருக்கீங்கன்னா பாருங்க, ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். அந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.